இன்று நாம் பேசப்போவது ஒரு செய்தி அல்ல, இது ஒரு எச்சரிக்கை. மத்திய கிழக்கின் வரைபடத்தை இரத்தத்தால் மீண்டும் மாற்றி அமைத்துக் கொண்டிருக்கின்றது அமெரிக்கா என்றால் அதுதான் உண்மை. நாம் நிம்மதியாக தூங்கிக் கொண்டிருக்கின்ற நள்ளிரவில் உலகம் ஒரு 3வது உலகப் போரின் விளிம்புக்கு சென்று கொண்டிருக்கின்றது. அமெரிக்கா யுத்த நிறுத்தம் என்று அறிவித்துவிட்டு அடுத்த சில மணி நேரங்களில் ஈரான் மீது ஏன் குண்டுமழை பொழிந்தது? இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் அமெரிக்காவிற்கு வழங்கிய அந்த மரண ரகசியம் என்ன? ஈரானின் முக்கிய அணுசக்தி மையத்தில் உண்மையில் என்ன நடந்தது? ஏன் கடற்படை தளபதி கொல்லப்பட்டார்? இதை குறித்துத்தான் இன்று எனது பார்வை நிகழ்ச்சியில் பார்க்க இருக்கின்றோம். அமெரிக்கா ஈரானுடன் ஒரு இரகசிய உடன்பாட்டிற்கு வந்துவிட்டது என்றும் இனி போர் மேகங்கள் விலகிவிடும் என்றும் உலகம் நிம்மதி பெருமூச்சு விட்ட அந்த தருணத்தில்தான் பெட்டகனிலிருந்து அந்த அதிரடி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. அமைதி பேச்சுவார்த்தை முடிந்துவிட்டது, இனி ஆயுதங்கள் பேசும் என்று அமெரிக்கா திடீரென தனது நிலப்பாட்டை மாற்றிக்கொண்டதற்கு பின்னால் 3 மிக முக்கியமான உளவுத்துறை காரணங்கள் இருக்கின்றன என்று அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றார்கள். முதலாவதாக, அமெரிக்கா அமைதி குறித்து பேசிக்கொண்டிருந்த அந்த வேளையில் ஈரான் தனது இரகசிய நிலத்தடி தளங்களிலிருந்து கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகளை ஏவுவதற்கு தயாராக எரிபொருள் நிரப்பிக் கொண்டிருந்ததை அமெரிக்காவின் உளவு செயற்கைக்கோள் படம் பிடித்திருக்கின்றது. இது அமெரிக்காவை ஏமாற்றிவிட்டு ஈரான் நடத்த திட்டமிட்ட ஒரு முன்கூட்டிய தாக்குதல் என்று CIA கருதியது. இரண்டாவதாக, ஈரானின் ஆதரவு பெற்ற கவுதி கிளர்ச்சியாளர்கள் செங்கடல் பகுதியிலிருந்த அமெரிக்காவின் ஒரு முக்கியமான போர்க்கப்பல் மீது ஆளில்லா ட்ரோன் தாக்குதல் நடத்தி அதில் பெரும் சேதத்தை ஏற்படுத்தி இருந்தனர். பேச்சுவார்த்தை நடக்கும் போதே எங்கள் படைகள் மீது தாக்குதலா என்ற கோபம் அமெரிக்கா இராணுவ தளபதிகளிடையே கொழுந்துவிட்டு எரிந்தது. மூன்றாவதாக, இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் அமெரிக்காவிற்கு ஒரு மிக இரகசியமான ஆதாரத்தை வழங்கியது. அதில் ஈரான் தனது அணு ஆயுத சோதனையை அடுத்த 48 மணி நேரத்தில் நடத்த திட்டமிட்டிருப்பதாக கூறப்பட்டிருந்தது. ஒருவேளை ஈரான் அணு ஆயுத நாடாக மாறிவிட்டால் அதன் பிறகு அவர்களை தடுப்பது இயலாத காரியம் என்பதை உணர்ந்த அமெரிக்க அதிபர் வேறு வழியின்றி ஈரானின் ஏவுகணை தளங்கள் மீது வான்வெளி தாக்குதலை தொடங்க உத்தரவிட்டார். இது ஒரு புறம் இருக்க, ரஷ்யா ஈரானுக்கு அதிநவீன வான் பாதுகாப்பு அமைப்புகளை அவசரமாக வழங்கத் தொடங்கியதும் அமெரிக்காவை உடனடியாக தாக்க தூண்டியது. இதனால் யுத்த நிறுத்தம் என்பது வெறும் ஒரு கண்துடைப்பாக மாறி 2026 மார்ச் மாதத்தின் இறுதி வாரத்தில் ஒரு மகா யுத்தம் அதிகாரப்பூர்வமாக தொடங்கியது. இது ஒரு தனிப்பட்ட நாட்டின் போர் அல்ல, இது உலக நாடுகளின் ஆதிக்க போட்டி. அலி லாரிஜானியின் கொலையை தொடர்ந்து ஈரானின் இராணுவ கட்டமைப்பின் மற்றொரு முக்கிய தூணான இஸ்லாமிய புரட்சி காவல் படையின் கடற்படை பிரிவுக்கான தளபதி அலி ரெசா தங்ஸ்ரி கொல்லப்பட்டதாக இஸ்ரேல் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. இது வெறும் கடற்படை தளபதியின் மரணம் அல்ல, இது ஈரானின் ஒட்டுமொத்த கடல்சார் ஆதிக்கத்தையும் உலக பொருளாதாரத்தின் இதயமாக இருக்கும் ஹார்முஸ் ஜலசந்தியின் பாதுகாப்பையும் அசைத்து பார்க்கும் ஒரு மாபெரும் உளவுத்துறை சதி என்றும் சொல்லலாம். இஸ்ரேலிய உளவு அமைப்பான மொசாட் வழங்கிய மிக இரகசியமான தகவலின் அடிப்படையில் இஸ்ரேலிய விமானப்படை ஈரானின் முக்கிய கடற்படை தளமான பண்டார் அப்பாஸ் அருகேயுள்ள ஒரு இரகசிய பதுங்குகுழியை அதிநவீன பங்கர் பஸ்டர் குண்டுகள் மூலம் தாக்கியது. அந்த பதுங்குகுழியில் அலி ரெசா தங்ஸ்ரி தனது முக்கிய தளபதிகளுடன் ஒரு அவசர கூட்டத்தில் இருந்தபோது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. அலி ரெசா தங்ஸ்ரி சாதாரண ஒரு தளபதி அல்ல, அவர் ஈரான் கடற்படையை நவீனமயமாக்கியவர். ஈரானின் ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகளை கப்பல்களிலிருந்து ஏவும் தொழில்நுட்பத்தை உருவாக்கியவர். அமெரிக்கா கடற்படைக்கு வளைகுடா பகுதியில் சிம்ம சொப்பனமாக திகழ்ந்தவர். அவரை வீழ்த்துவதன் மூலம் இஸ்ரேல் உலகிற்கு சொல்ல விரும்பிய செய்தி ஒன்றுதான், ஈரானுக்குள் எங்களால் இந்த இடத்தையும்
எந்த நேரத்திலும் தாக்க முடியும் என்பதுதான் அது. ஈரானின் புதிய தலைமை இதற்கு பழிவாங்காமல் விடமாட்டோம் என்றும் இஸ்ரேல் என்ற நாடே வரைபடத்தில் இருந்து மறையும் என்றும் எச்சரித்துள்ளது. இஸ்ரேலின் இந்த கணக்கு மிக தெளிவானது. ஒருவேளை அமெரிக்கா ஈரானுடன் போரிட தயங்கினாலும் இஸ்ரேல் தனது பாதுகாப்பிற்காக ஈரானின் கடற்படை மற்றும் அணுசக்தி தளங்களை ஒவ்வொன்றாக அழித்துவிடும். மறுபுறம் அமெரிக்காவும் இந்த தாக்குதலை தொடர்ந்து தனது போர்க்கப்பல்களை வளைகுடா பகுதிக்கு அவசரமாக அனுப்பியுள்ளது. ஏமனின் கவுதி கிளர்ச்சியாளர்கள், லெபனானின் ஹிஸ்புல்லா அமைப்பு இஸ்ரேல் மீது ஒரு மகா யுத்தத்தை தொடங்க தயாராக உள்ளது. இந்த சூழலில் இந்தியா போன்ற நாடுகள் தங்களது எரிசக்தி தேவைகளுக்காகவும் ஈரானின் ஷபகார் துறைமுகம் வழியாக மத்திய ஆசிய நாடுகளுடன் வர்த்தகம் செய்யவும் இந்த போர் முழுவதை ஒருபோதும் விரும்பாது. இவ்வாறு 2026 மார்ச் மாதத்தின் அந்த நள்ளிரவில் அமைதி பேச்சுவார்த்தைகள் சாம்பலாகி இருக்கின்றன. அமெரிக்காவின் குண்டுவீச்சு விமானங்கள் ஈரானின் பாலைவன பகுதிகளில் நெருப்பு மலையை பொழிய தொடங்கியுள்ளன. இது வெறும் ஒரு நாட்டின் போர் அல்ல, இது மனித நாகரிகத்தின் அடுத்த கட்டத்தை தீர்மானிக்கப் போகும் ஒரு மகா யுத்தத்தின் தொடக்கம் என்று சொன்னாலும் அது மிகையாகாது. பொறுத்திருந்து பார்ப்போம் உலகில் என்ன நடக்கிறது என்று. மீண்டும் மற்றொரு காணொளி வழியாக உங்களை சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.